உங்களுடைய அப்பா பேர் என்ன? உன்னோட வீடு எடு அப்படின்னு காட்டும்போது, அந்த ஆத்தோரமா அவங்க வீடு இருக்கும். ஒரு பெரிய பங்களா இருக்கும். இதுதான் வந்து என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் வந்து காட்டுவான். அப்போ உடனே நிறுத்துங்க. என்ன கொண்டு போய் நான் ஏறுன இடத்துலயே விட்டுரு, விட்டுரு வந்து சொல்லுவான். அப்பதான் வந்து ஏன்? எதனால? அப்படின்னோன தான், இவ ப்ராஸ்டியூட்டா போனா இல்லையா? இவ யாருக்கு போனா அப்படின்னா, நாராயணனுடைய அப்பாக்கு தான் வந்து போயிருக்கா. அவங்க அப்பாவுக்கு போயிட்டு தான் அவன்கிட்டருந்து காசு வாங்கிட்டு வந்து இவங்க வந்து சாப்பிட்டுருக்காங்க. எப்படி நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவன வந்து விட சொல்லுவான். இவளும் வந்து அவங்க அந்த ஆத்தோரமா வந்து இறங்கிடுவான். இவன் போய் அவங்க அப்பா கிட்ட வந்து சண்டை போடுவான். "நீங்க ஏன்பா இப்படி பண்ணீங்க? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு வந்து நான் வந்து நெனச்சே பார்க்கலன்னா, நம்ப கேஸ்ட்ல வந்து இன்னொரு பொண்ண தேடி போறதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணம். ஸோ அதனால தான் நான் ஒரு விடோவ வந்து நான் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல என்ன தப்பு?" அப்படின்னோன, அவங்க அப்பா மேல வெறுப்பாயி நாராயணன் வந்து வருவான் கல்யாணிய பார்க்கறதுக்கு. ஆனா கல்யாணிக்கு என்னன்னா, திரும்பி அந்த ஆசிரமத்துக்கும் முடியாது. ஆசிரமத்துக்கு போனாலும் யாரும் சேர்த்துக்க முடியாது. வெளிய எங்கேயும் முடியாது. வெளிய யார் பார்த்தாலும் கல்யாணிய வந்து ஏத்துக்க மாட்டாங்க. கல்யாணிய வந்து தீட்டு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தான் வைப்பாங்க. அவளுக்கு சாப்பாட்டுக்கு, தங்குறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வழி இல்லாம இருக்கும். அவ என்ன பண்றதுன்னு தெரியாம அவளோட ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? அத கழட்டி வச்சுட்டு ஆத்துலயே விழுந்து இறந்து போயிடுவா.